வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் அண்ட் அக்ஷய் மூர்த்தி தாம்பரம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வண்டலூர் டு மன்னிவாக்கம், வண்டலூர் டு மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடு போகுதா, அதில் டோல்கேட் டோல்கேட்டுக்கு முன்னாடியே முடிச்சூர் ரோட்லேருந்து வரலாம், தாம்பரத்துலேருந்து வரலாம், வண்டலூர் டு மன்னிவாக்கம் வழியாக வரலாம். ஜிஎஸ்டி வெரி நியர். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் வண்டலூர் அந்த கிளாம்பாக்கம் டெர்மினஸ், ஆம்னி டெர்மினஸ், ஆம்னி பஸ் டெர்மினஸும் இங்கே தான், எம்டிசியோட பனிமனையும் இங்கே தான். சரிங்களா? ஸோ நல்லா ரேட் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 2-3வது பிளாட் சுந்தர் நகர் அப்படின்னு சொல்லி 50க்கு 60, சவுத் ஈஸ்ட் கார்னர் 50க்கு 60. ஆட்டோ நிற்கிதா, அதான் மெயின் ரோடு, சர்வீஸ் ரோடு. ஸோ வாங்கி போடுங்க. இங்கெல்லாம் நெல் விளைஞ்ச பூமி தான் இன்றைக்கி பொன் விளையுது, பிளாட்டினம் விளையுது, ஜெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்குது. உங்கள் அன்பு மகளுக்காக, உங்கள் அன்பு மகனுக்காக, நாளைக்கு வீட்டுக்கு விளக்கேற்ற வராங்களே மருமகள், சம்பந்தி வீட்டில் இப்போவே கேட்குறாங்க, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு. மாப்பிள்ளைக்கும் இருக்குது, பொண்ணுக்கும் இருக்குது. குடும்பத் தலைவர் அவர்களே, மகளுக்கு ஒரு வீடு, மகனுக்கு ஒரு வீடு, சீர்வரிசை வைக்கிறீங்க இல்லையா, வீட்டோட டாக்குமெண்ட்டை வைங்க, 2 வீட்டோட டாக்குமெண்ட்டை. 2 குழந்தைங்களும் உங்கள் சொத்து தானே, அதை விட வேறு என்ன சிறப்பான சொத்து உங்களால் முடியுமா? 2 குழந்தைங்களோட சொத்தை விட குழந்தைங்க தான் சொத்து. சரிங்களா? எல்லோரும் நல்லா இருக்கட்டும், வாழ்த்தி கொடுங்க. சம்பந்தி வீட்டில் சந்தோஷப்படுவாங்க. 3.5 கேட்குறாங்க, பேசலாம். 3500 ரூபாய் பேசுவோம். நகை கடைக்கு போனாலே பேசுகிறோமே, தயக்கமே வேண்டாம், நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி மறைமுக திணிப்புகள்னு எதுவும் கொடுக்கறதில்ல, ஜென்யூனாக பண்ணுறோம், மிலிட்ரி மாதிரி பண்ணுறோம், ஸ்ட்ரிக்டாக பண்ணுறோம். ஒரு சொத்து வாங்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம், அதில் தவறு நோ ஆப்ஷன். மனசால் கூட நினைக்கிறது இல்லை. அதனால தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ப்ராப்பர்ட்டி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நோ ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை, ஹாலிடே கிடையாது, மழை கிடையாது, வெயில் கிடையாது, சந்தோஷமாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மறைமுக திணிப்பு சுத்தமாக விரும்புகிறது கிடையாது, தவறான தகவல் கொடுக்கறது கிடையாது. 1 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா 1% சர்வீஸ் சார்ஜ் எங்கள் ஃபேமிலிக்கு, எங்கள் ஸ்டாஃபுக்கு, எங்கள் ஆஃபீஸுக்கு, எங்கள் ஆஃபீஸ் ரெண்ட்டுக்கு போதுமே. ஸோ கால் பண்ணுங்கள். வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எங்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. பாருங்களேன், கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. 300 ஏக்கர் இது, 300 ஏக்கர். வேறு இடம் இல்லை. தாம்பரம்லாம் 9000 10,000 நடுங்குது. சரிங்களா? கார்னர் பீஸு 2 பேர் ஷேர் பண்ணி கூட வாங்கலாம். இல்லை மகளுக்கு ஒன்று மகனுக்கு ஒன்று வாங்கி கொடுங்க. இல்லை சொந்த பந்தம் இருந்தால் சேர்த்து வாங்கிக்கிடுங்க. இல்லை எனக்கு ஒன்றே ஒன்று போதுன்னா கூட பாதி கொடுக்கலாம், முழுசாக வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள் தேவையே சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.